ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக்கு, நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிற ஸ்டாக்கு, டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரெக்கார்ட் டேட் வர போகிற ஸ்டாக்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாட்டு மண்டே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 21 மண்டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 76% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8,900 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க விற்றது மூலமாட்டு கிடச்சிது. அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் ஜஸ்ட் 10 to 20% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸ்டில் இருக்கும். பட் மார்க்கெட் இது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியலை. HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் அது வந்து பெருசாக இல்லை. HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் மேபி மண்டேல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அவங்க கொடுத்த அப்டேட்டில் 1:1 போனஸ் கொடுத்தாங்க, ₹5 இன்ட்ரீம் டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் மேபி பாசிட்டிவ் ட்ரெண்டில் போகலாம். ICICI பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், HDFC பேங்கை கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3% விழுந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொவிஷனும் குறைஞ்சிருக்கு. இது மேபி நாளைக்கு இம்பாக்ட் ஆகலாம். JSW ஸ்டீலோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா 1,400 கோடி மேலே எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். எஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இது எந்தனா எப்படி தான் இந்த பேங்க் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலும் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே போக மாட்டேங்குது. இருந்த இடத்துல தான் இருக்குது, ITC மாதிரி. ஸோ பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவுமே எஸ் பேங்கில் ரீசெண்ட் டேஸில் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா நான் 22 கன்சிடர் பண்ணேன். இன்னும் அந்த 22 லெவலே தாண்டலை எஸ் பேங்க். RBL பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டுமே 13% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். மேபி நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% மேலே விழுந்துருந்துச்சு. ஸோ நெட் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. JK சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 75% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 41% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இவங்களோட ப்ராஃபிட் 48%, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. பந்தன் பேங்க் 372 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் 65% காலி. ஸோ இது வந்து வீக் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. L&T ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. 700 கோடி மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் பேசிஸில் 10%, இயர் ஆனர் பேசிஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேட்டே லோன் புக் வந்து 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. MRPL மங்களூரு ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் 270 கோடி நெட் லாஸ். இந்த கம்பெனி யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா 73 கோடி ப்ராஃபிட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ 270 கோடி நெட் லாஸ். அட் த சேம் டைம் ரெவன்யூவும் 25% மேலே விழுந்திருக்கு. மேஸ்டெக் லிமிடெட் நெட் ப்ராஃபிட் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெவன்யூ 12% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் மூலமாட்டு மத்திய பிரதேசில் RVNL வந்து ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க 755 கோடிக்கு 755 crores. இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஆர்த்தி ட்ரக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 62% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டரேட் லெபார்டரிஸ் இவங்களுக்கு ஃபார்ம் 483 7 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீகாக்குளம் ஃபெசிலிட்டியில். ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். டாக்டரேட் லெபார்டரிஸ் மேபி இதுவும் நெகட்டிவ் போக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இதில் வந்து RP சஞ்சீவ் கோயன்கா குரூப் ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா UK பேஸ்டு பாசிட்டிவ் கிரெடிட் சொல்யூஷன். இதில் வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன். இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 3.5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 9.1% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ₹6 இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். IDFC ஃபர்ஸ்ட் பேங்கும் ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் என்னன்னா அவங்க ஒரு 9.99% ஸ்டேக் வந்து வார்பக் பின்கஸ் IDFC ஃபர்ஸ்ட் பேங்கில் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு RBI பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிலரேட்ஸ் இந்தியா ஜூலை 21 ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் 20 காசு. அனுப்பம் ரசாயம் இந்தியா 25 காசு. OCCL லிமிடெட் ஒரு 50 காசு. ஓரியன்பல் 50 காசு. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ₹60 கொடுக்குறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி ₹12.50 காசு. வின்லாஸ் பயோடெக் ₹5.80 காசு. ஹாப்பி ஃபார்ஜிங்ஸில் வந்து 22 ₹3. ஹிண்ட் ரெக்டிஃபயர்ஸ் ₹2. மேனோன் பிஸ்டன்ஸ் ₹1. SIL இன்வெஸ்ட்மெண்ட் ₹2.50 காசு.
ஷியாராம் சில்க் மில்ஸ் 5 ரூபா, ஸ்டெரைட் ஃபார்மா சயின்ஸ் 4 ரூபா, ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 100 ரூபா, ஒயர்சன் ஃபேப்ரிக் எஸ்ஏ 10 காசு, ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சிலேருந்து 23ஆம் தேதி 24 ரூபா, அட்வான்ஸ் என்சைம் டெக்னாலஜிஸ் 1 ரூபா 20 காசு, பன்ஸ்வாரா சின்டெக்ஸ் 1 ரூபா, பேட்டியா கம்யூனிகேஷன் அண்ட் ரீட்டைல் 1 காசு, டிபி கார்பரேஷன் 5 ரூபா, எல்சிடி இன்வெஸ்ட்மெண்ட் 25 ரூபா, கிரீவ்ஸ் காட்டன் 2 ரூபா, ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் 2 ரூபா 50 காசு, கேபிஆர் மில் லிமிடெட் 2 ரூபா 50 காசு, மெட்டல் கோட்டிங்ஸ் லிமிடெட் 1 ரூபா, நெஸ்கோ 6 ரூபா 50 காசு, நோவர்டஸ் இந்தியா 25 ரூபா, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 20 ரூபா, பிரிசிஷன் கேம்சாஃப்ட் 1 ரூபா, ரூட் மொபைல் டிவிடன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, பட் அவங்க 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. சொனாட்டோ சாஃப்ட்வேர் 4 ரூபா 40 காசு, 20 மைக்ரான்ஸ் 1 ரூபா 25 காசு, பிர்லானோ 30 ரூபா. ஆக்சுவலி சொனாட்டோ 20 மைக்ரான்ஸ்லேருந்து 24ஆம் தேதி 20 மைக்ரான்ஸ் 1 ரூபா 25 காசு, பிர்லானோ 30 ரூபா, பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா 50 காசு, சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி 70 காசு, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிக்ஸ் 3 ரூபா, ஃபியாம் இண்டஸ்ட்ரீஸ் 30 ரூபா, ஹேட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் 6 ரூபா, ஹீரோ மோட்டார் கப் 65 ரூபா, ஐபிபி 1 ரூபா, பாஷாக் 20 ரூபா, நெக்ஸ்ட் ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் 5 ரூபா, ரேடிகோ கைட்டன் 4 ரூபா, சான்கோ டிரான்ஸ் 2 ரூபா 70 காசு, டிசிபிஎல் பேக்கிங் 30 ரூபா, 3M இந்தியா 160, 3M இந்தியாவிலேருந்து 25ஆம் தேதி, ஸோ 160 ரூபா. அடுத்தது 3M இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 375 ரூபாய்க்கு, டோட்டலாட்டு 160 ப்ளஸ் ஒரு 375, இவ்வளோ ரூபா உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைக்கும் 25ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு ஆபவுட் இந்தியா 475 ரூபா டிவிடெண்டு, 25ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. அக்ஸோ நோபல் 30 ரூபா, ஆல்பர்ட் டேவிட் 5 ரூபா, அரவிந்த் 3 ரூபா 75 காசு, அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் 6 ரூபா, அசோசியேட்டட் ஆல்கஹால்ஸ் அண்ட் பிவரேஜ் 2 ரூபா, பெம்கோ ஹைட்ராலிக்ஸ் 2 ரூபா, பஜ்ரியா இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா 50 காசு, பாரதி ஹெக்ஸாகம் 10 ரூபா, பிஎம் ரதி செக்யூரிட்டிஸ் 50 காசு, நெக்ஸ்ட்டு பாம்பே சைக்கிள் அண்ட் மோட்டார் ஏஜென்சி 5 ரூபா, கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4 ரூபா, நெக்ஸ்ட்டு சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் 6 ரூபா, டிவிஸ் லெபார்டரிஸ் 30 ரூபா, ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் 11 ரூபா, ஃப்ளெக்ஸ் ஃபுட்ஸ் 50 காசு, ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் 1 ரூபா, ஜிஎம்எம் ஃபாட்லர் 1 ரூபா, ஜிஓசிஎல் கார்பரேஷன் 10 ரூபா, ஹெச்பி ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் 1 ரூபா, இக்ரா 60, ஐஆர்சிஐ 60 ரூபா சொல்லியிருக்காங்க, இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் 5 ரூபா, இன்ஃபோபின் டெக்னாலஜிஸ் 1 ரூபா, ஜூபிலியன் இங்கிரிவியா 2 ரூபா 50 காசு, ஜூபிலியன் ஃபார்மோ 5 ரூபா, கேஇசி இன்டர்நேஷனல் 5 ரூபா 50 காசு, கிர்லாஸ்கர் பிரதர் 7 ரூபா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 12 ரூபா, லூபின் 12 ரூபா, நெக்ஸ்ட் மாஃப்டலால் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா, முக்கண்ட் 2 ரூபா, இன்ஃபோ எட்ஜ் 3 ரூபா 60 காசு, நெல்காஸ்ட் 50 காசு, நீட்டா கிலாட்டின் இந்தியா 2 ரூபா, நீட்டா கிலாட்டின் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் 2 ரூபா, அடுத்த ஃபைனல் டிவிடெண்ட் 6 ரூபா, டோட்டலாட்டி 8 ரூபா தருவாங்க. ஓரண்ட் சிமெண்ட் 50 காசு, ப்ரிசிஷன் ஒயர் இந்தியா 50 காசு, சீல்மேட்டிக் இந்தியா 1 ரூபா 10 காசு, ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் 5 ரூபா, ஸ்டீல் காஸ்ட் 2 ரூபா 70 காசு, சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியா 1 ரூபா 20 காசு, தைரோகர் டெக்னாலஜிஸ் 21 ரூபா, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா 1 ரூபா 50 காசு, டிம்கம் இந்தியா 36, டிரான்ஸ்வால் ஷிப்பிங் லைன்ஸ் 1 ரூபா 50 காசு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 4 ரூபா 75 காசு, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 11 ரூபா. ஸோ டோட்டலாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டேல் கெம் ஸ்பெஷாலிட்டிஸ், இவங்க வந்து ஜூலை 25ஆம் தேதி ஐபிஓ வர போகிறாங்க. 82 ரூபாலேருந்து 84 ரூபா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பட்டேல் கெம் ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு எம்டியும் அதாவது மகாராஷ்டி டயான் யூனிவர்சிட்டியும் ஐடிசி ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் எம்பிஏ டிகிரி ப்ரோக்ராம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசமில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸும் மகாராஷ்டி தயானந்த் யூனிவர்சிட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டி இதை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கிளாசிக் கால்ஃப் அண்ட் கண்ட்ரி கிளப் அந்த பேசிஸில் இது கண்ட்ரியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லே, எட்டர்னல், பேடிஎம், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இது மாதிரி 95 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸும் மார்க்கெட்டில் வர இருக்குது நெக்ஸ்ட் வீக். ஸோ முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் மார்க்கெட்டில் வர இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸுக்கு ஜூலை 25 to 26 நேச்சுரல் டே செலிப்ரேஷனுக்கு வேண்டி, நேஷனல் டே செலிப்ரேஷனுக்கு வேண்டி விசிட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸை 25 to 26 விசிட் பண்ண இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில். யூஎஸ், யுஏஇ, சைனா இவங்கெல்லாம் அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் எக்ஸ்போர்ட் $12.41 பில்லியன் இருக்குது, 47% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதில் அஸ்வினி வைஷ்ணவ் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் 11 இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 8 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
யூஎஸ் தான் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் 60.17% ஷேர் வந்து யூஎஸ்க்கு தான் போகுது. அதுவும் இல்லாமல் யூஏஇக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது 8.09%, சைனாக்கு 3.88%, நெதர்லாந்துக்கு 2.68%, நெக்ஸ்ட் ஜெர்மனிக்கு 2.09% அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யூஎஸ் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்கிறாங்க இந்தியாவோட ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லையும். கிட்டத்தட்ட 34.11% ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து இந்தியா யூஎஸ்க்கு தான் அனுப்பி விட்றாங்க. அடுத்தது யூகே இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாட்டி யூஏஇ, ஜெர்மனி, ஸ்பெயின், அதுக்கெல்லாமே அவங்கெல்லாம் அடுத்தடுத்த பொசிஷனில் இருக்கிறாங்க. இதில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் $4.19 பில்லியன் பேருக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொன்னது திருப்பூர் வந்து 11.7% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் ஆப்பிள் எக்ஸ்போர்ட் ஐஃபோனு அது $5 பில்லியன் அளவுக்கு ஜூனில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் வந்து $7 பில்லியன் டச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்டை தவிர்த்து அதர் கார்பரேட் ஆக்ஷன் பார்க்கும்போது ஃபோக்கஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன் வந்து போனஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க 29:50 அந்த ரேஷியோவில். ஜூலை 21 ரெக்கார்ட் டேட்டு. டேன்லா பிளாட்ஃபார்ம் பைபேக் கொடுக்குறாங்க ஜூலை 23 ரெக்கார்ட் டேட்டு. ஐஆர்பி இன்விட் ஃபண்ட் வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜூலை 24 ரெக்கார்ட் டேட்டு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ ஜூலை 24 ரெக்கார்ட் டேட்டு. கெல்டன் டெக் சொல்யூஷன் அவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் $5 இருக்கிறத $1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் $10 இருக்கிறத $2 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. டாஸா இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் பிளான் ஜூலை 25 ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனில் இந்த கார் சேல்ஸ் ஆனது மாருதி சுசுகியோட பிரஸ்ஸா வந்து தான் அதிகமாக விற்றுருக்கு 14,507 யூனிட்ஸ். டாடா நெக்ஸான் 11,602 யூனிட்ஸ். மஹேந்திரோட எஸ்யூவி 3XO 7,089 யூனிட்ஸ். ஹியூண்டாயோட வென்யூட் 6,858 யூனிட்ஸ். கியாவோட சானட் 6,658 யூனிட்ஸ். ஸ்கோடா கைலாக்கு 3,196 யூனிட்ஸ். நிசானோட மேக்னைட் 1,313 யூனிட்ஸ். கியாவோட சைராஸ் 774 யூனிட்ஸ். ரினால்ட்டோட கிகர் 755 யூனிட்ஸ் விற்றுருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.